ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து குக்கிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க குக்கிங் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து அவரைக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கிட்டதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறமா எல்லா பருப்பு, 2 வகையான பருப்பு, உளுந்த பருப்பு, அதுக்கப்புறமா இன்னொரு வகையான பருப்பு போட்டிருக்கேன். ஸோ யார் பண்ண போகிறாங்க குக்கிங் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ண போகிறாங்க குக்கிங். ஆனியன் இதெல்லாம் போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நானும் இவங்க தான் குக்கிங் பண்ண போகிறோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே கொஞ்சம் பாருங்கள். அவங்க ஃபேஸ் காட்ட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம வந்து இது போட்டோம் கார்லிக், அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டலாம், கொஞ்சம் ஹையில் வைக்கலாம். இது நல்லா வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆல் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ சாரி, நான் மசாலான்னு சொல்லிவிட்டேன். இப்போ நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல் மசாலா வேகினதுக்கப்புறமா நம்ம ஆல் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து கிண்டலாம் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். ஸோ வேகினதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி டொமேட்டோ வந்து சுருங்கி போயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சுருங்கி போனதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இவங்க தான் இந்த பண்ணுறாங்க. இப்போ நானே வந்து ஃபேஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன சொல்லுவாங்க எனக்கு தமிழில் தெரியல. ஸோ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ நான் வந்து சொல்கிறேன் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு. இது நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து போட்டாச்சு. இந்த உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் குழம்பு வேணும். ஸோ கெட்டியாக வேணும். ஸோ அவ்வளோதான் குழம்பு வந்து. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விட்டு புளி கரைச்சி ஊற்றி கொதி வர விட்டு நம்ம வந்து கீழே இறக்கிடலாம். அப்புறமா நம்ம வந்து குழம்பு வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வச்சிடணும். அது ஒரு 10 minutes முடிச்சிடும். ரைஸ்லாம் முடிச்சிடுவோம். ஸோ ரைஸ் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா ரசம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுவும் நான் வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த குக்கிங்லாம் பிடிச்சிருக்குன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து அடுத்தடுத்து நிறைய குக்கிங் vlogs போட நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆஃப்டர்நூன் பிடிக்குமா இல்லைனா ஈவினிங் பிடிக்குமா? எனக்கு பேசிக்லி ஈவினிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஈவினிங் வந்து ரொம்ப காமாக நல்லா இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஈவினிங் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள் கீழே. ஸோ இன்னும் குழம்பு வந்து கொதிக்கலை. ஸோ கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் கொதிக்கலை. இப்போ நம்ம வந்து புளி வந்து கரைச்சி ஊற்றுறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் கையில் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ஊற்ற போகிறோம். அது ஊற்றிட்டா நம்மளுக்கு ஒரு டிஷ் பண்ண மாதிரி. இது வந்து ரசத்துக்கு, இது வந்து குழம்புக்கு. ஸோ ரெண்டுமே நாங்கள் வந்து தனித்தனியாக தான் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்றாவே பண்ணலாம், ஆனால் எங்களுக்கு அளவு தெரியாது. ஸோ அதனால நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, க்ரீனிஷாக கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. நம்ம வந்து ரசம் பண்ணுறோம்.
நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க இந்த குழம்பு வந்து எனக்கு சொல்லுங்கள். தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன். எனக்கு தமிழ் தெரியும், ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, நான் வந்து உங்களுக்கு சொல்லலை. மை மதர் டங் இஸ் தெலுங்கு. ஆனால் எனக்கு இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் வந்து இந்த காய் என்ன சொல்லுவாங்கன்னு. நாங்கள் வந்து இதை வந்து என்ன சொல்லுவோம்னா தெலுங்குல வந்து சிக்குடு காயின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய தமிழ் சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து தெலுங்கு சேனலும் நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். சீக்கிரமாக நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நிறைய சப்போர்ட் கொடுங்க நீங்கள் எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். உனக்கே வெளியிலையா இங்கே? நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோஸ் போடல, எனக்கு தெரியும். என்னை வந்து கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து வீடியோஸ்லாம் போட முடியல. ஸோ சீக்கிரமாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக வந்து சில்வர் பட்டன் வாங்கணும். நானும் வந்து வீடியோஸ் போடுறேன், நீங்களும் வந்து வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் கைஸ், கொதி வருது. ஸோ கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ் முடிஞ்சிச்சு. அது குழம்பு. ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆயில் போட்டாச்சு. எண்ணெயில் இப்போ வந்து கடுகு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து மிளகா வந்து போட போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு மிளகா. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் காரம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டோம்? கார்லிக் போட்டோம். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை போட்டோம். பார்த்திங்கன்னா எப்படி வந்து சவுண்டு வருது. நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். நீங்கள் நினைக்காதீங்க நான் வந்து ரொம்ப பக்கத்தில், கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு அப்படி தெரியும். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிட்டோம். டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து கொதி வருது. இன்னும் வந்து காய் வேகலை. அதனால நாங்கள் வந்து இன்னும் இது வந்து ஊற்றல, புளி வந்து ஊற்றல. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரசம் பொடி போடுறோம். நாங்கள் வந்து இந்த கடையில் வாங்குவோம், இந்த ஐயங்கார் ஒரு எம்டிஆர் ரசம் பொடி. அதுதான் நாங்கள் வந்து போடுறோம். வீட்லேயே கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அது எனக்கு எப்படி செய்யுதுன்னு தெரியல. அதனால் நாங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கி வந்து போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுதா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன போடுறோன்னு ஐ திங்க் இதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தான் போடுறோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்ச மாதிரி அந்த கப்பில் இருந்து வந்து ரசத்துக்கு. ஸோ அது வந்து ஊற்றியாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மீன்வாயில் இந்த குழம்பு கொஞ்சம் கொதி வருது. ஆனால் இன்னும் காய் வேகலைன்னு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து உப்பு போடுறோம். என்ன உப்புனா கல் உப்பு தான் நம்ம வந்து போடுறோம். மீன்வாயில் குழம்பு வந்து கொதிக்குது, இன்னும் கொதிக்கணும். நீங்கள் என்ன நினைக்காதீங்க, என்னம்மா நீ இவ்வளோ நேரம் இந்த குழம்பு காட்டுற, இன்னும் கொதி வரல. கொதிச்சிருக்கு, ஆனால் காய் வந்து இன்னும் வேகலை. இருங்க, நம்ம வந்து புளி சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம வந்து உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரசம் பொடி பத்தல, ஆனால் அதனால நாங்கள் வந்து இந்த ரசப்பொடியை போடுறோம். நான் ஆல்ரெடி சொன்ன இந்த ஐயங்கார் ரசப்பொடி தான் நம்ம வந்து போடுறோம். பார்த்திங்கன்னா போட்டாச்சு. நம்ம வந்து மீனாக இந்த குழம்பு வந்து கொஞ்ச நேரம் கிளறி விடலாம். உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ராம்பிஜானோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே எனக்கு ராம்பிஜானோ தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களோட வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க வந்து எவ்வளோ நல்லா இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சேனலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் a பிக் ஃபேன் ஆஃப் ராம்பிஜானோ. அண்ட் வேறு யூடியூபர்ஸ் எனக்கு வந்து இர்ஃபான்ஸ் வியூ பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து யூடியூபர்ஸ் எனக்கு இந்த ஜெனி எம்ஜே நல்லா காமெடியாக வீடியோஸ்லாம் போடுறாங்க, அவங்களையும் எனக்கு பிடிக்கும். வேறு நிறைய பேரோட வீடியோஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ராம்பிஜானோ அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்த்தேன்னா அவங்களோட கோஸ்ட் வீடியோ தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கோஸ்ட் வீடியோலாம். நினைக்காதீங்க என்னம்மா நீ வந்து என்னென்னோ சொல்கிற, நீ வந்து குழம்பு காட்டுறேன்னு. குழம்பு கொஞ்சம் வேகணும், அதனால் அதை காட்டுறேன். ஸோ இது நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து இந்த காய் வேகிச்சான்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிடலாம்.
இருங்க நான் வந்து பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. வீடு பரவாயில்ல வந்து ஊற்றிட்டோம் புளியை. வேகிடுச்சு காய், அதனால இப்போ தான் புளி ஊற்றுறோம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஊற்றிட்டு கரெக்டாக இருந்தால் புளி, அதுக்கப்புறமா இன்னும் எவ்வளோ வந்து இருக்கோ அது வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து கிளறி விடலாம். ஸோ நல்லா இருக்குது குழம்பு. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். யா, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ரசத்தை என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, தண்ணி ஊற்றிட்டோம், புளி கரைச்சிட்டோம், கொஞ்சம் கொதி வர விட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 டிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் குக்கரில் வச்சுட்டோம் எல்லாமே. இப்போ நம்ம வந்து கேஸ் மேலே வச்சுட்டோம். ஒரு 4-5 விசில்ஸ் விட்டால் போதும், அவ்வளோதான். ஸோ இனிமேல் இந்த 2 டிஷ்ஷு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். See that girl, what she is doing? She is cooking. I am taking a video. I am also cooking. Both of us are cooking. Yeah, we are taking video. And one more thing நான் வந்து சொல்லணும். வந்து கொஞ்சம் ஒரு 3 இட்லிஸ் வந்து மிச்சம் இருந்துச்சு. ஸோ இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு இட்லி உப்புமா பண்ண போகிறேன். அதுவும் அந்த ரெசிபி உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த வ்ளாக்லேயே ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது புதுசாக தான் இருக்குது. போய் டேஸ்ட் பண்ணல இருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரைஸ் வச்சுட்டோம். ஸோ ரசம் வந்து முடிச்சிச்சு. ஸோ அங்கே வச்சுட்டோம். குழம்பு வந்து கொஞ்சம் கொதி வரணும். ஸோ அதனால வச்சுருக்கோம். ஸோ ரைஸ் வந்து 5 விசில்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த க்ளீனிங் ஒர்க் இருக்குது. இந்த க்ளீனிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இட்லி உப்புமா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இட்லி இந்த மாதிரி ஸ்பாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இட்லி உப்புமா செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன போட போகிறோம், கடுகு போட போகிறோம். இந்த டிஷ் வந்து அவ்வளோ ஃபேமஸாக எனக்கு தெரியல. நானே வந்து இப்போ தான் புதுசாக வந்து செய்ய கற்றுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஆனியன்ஸ், டொமேட்டோ, பச்சை மிளகாய், அவ்வளோதான். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்கோம். கொஞ்சம் நேரம் அது வந்து வேகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வெங்காயம் நல்லா வந்து வேகினதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நல்லா வேகினதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து எல்லாம் மசாலாலாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ண இட்லி தோசை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம இதில் வந்து சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா தனியா பவுடர் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கா. ஸோ கைஸ், லாஸ்ட்டில் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து டிலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து எல்லா மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்த இட்லியை வந்து போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் அந்த குக்கிங் வ்ளாக் கைஸ். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சமையல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் இந்த சமையல் வ்ளாக் ஆர் குக்கிங் வ்ளாக் பிடிச்சிருக்கேன், என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக். ஸோ நீங்களும் எல்லா ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இட்லி உப்புமா மெயின்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. அண்டில் தென் டேக் கேர், பாய். உங்கள் எல்லோரும் நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.